துனியா ஆட்ஸ் duniaads.com டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், எஸ்சிஓ உள்ளிட்ட அனைத்து A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ரியல் எஸ்டேட், இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் ப்ரமோஷன் செஞ்சு தராங்க. ரிசல்ட் 100% உத்திரவாதம். கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவில் நாம ரிஷப ராசிக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்களை தான் பார்க்க போறோம். ஜென்மத்தில் குரு, ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது. ஜென்மத்தில் இருக்கிற குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடமான மகரத்தின் மீது விழுகுதுங்க. இதில் சனியின் பார்வையில் இருக்கிற விருச்சிகத்தின் மீது குருவின் பார்வை விழுகுது. அதோட கேது இருக்கிற கன்னி ராசியின் மீது ஜென்மத்தில் இருக்கிற குருவோட பார்வை விழுகுது. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரு. மாற்றி மாற்றி வக்ர நிலையில் சனி பகவானும் குரு பகவானும் இருக்கிறது மாற்றங்களை ஏற்படுத்துமானா கட்டாயம். எதை வச்சுனா சனி பகவான் கொடுக்காததை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க. கட்டாயமாக இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னே புரியும். கோடீஸ்வர யோகம் வருது, வீடு வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அதற்கான கொடுப்பினை இருக்கின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே அதி அற்புதமான பலன்களை வழங்குங்க. பணவரவு நல்ல விதத்தில் அமைய ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, வயிற்றுல குழந்தை தங்கலை அப்படிங்கிற சூழ்நிலையில் ரிஷபராசிக்காரவங்க மிகப்பெரிய அளவில் சங்கடங்களுக்கும் சுற்றத்தாரின் பேச்சுக்கும் ஆளாகிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அது இனி இருக்காதுங்க. இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை தான் வழங்க போது. மேலும் சனி வேற வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. செய்கிற தொழிலில் நல்லதொரு வளர்ச்சியையும் மேன்மையையும் அடைவீங்க. பண வரவுக்கு குறையே இல்லாத லெவலில் இருக்குங்க. ஒரு தொழில் செய்கிறீங்க, அதை அடுத்த கட்டத்துக்கு விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நிலை உங்களுக்கு எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த நல்ல வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குங்க. பண வரவுக்கு குறையே இருக்காது. மேலும் மேலும் பணத்தை பற்றி சொல்கிறதுக்கு காரணம், எல்லா கிரக நிலைகளும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருந்தும் பணம் வராமல் நீங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இருக்கிறத வச்சு உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நிலை தான் இருக்குது. அந்த நிலையும் இனி இருக்கிறது இல்லை, நிறைய கிடைக்கிறத வச்சு நல்ல விதத்தில் வாழ முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை தருங்க. உடல் வலிமை கூடும். மனசில் இருந்து வந்த விரக்தி மனப்பான்மை நீங்குங்க. நல்லதொரு வளர்ச்சி தொழிலில் மட்டும் இல்லை, உத்தியோகத்திலையும் ஏற்படும். விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி உள்ளிட்டவைகளும் ஏற்படுங்க. பொதுவாக சாதாரண நிலையில் பணியில் சேர்ந்திருப்பீங்க. ஆனால் உங்களோட மேனேஜரை தாண்டி உங்களால் யார்கிட்டையும் பேச முடியாது இல்லையா? ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஓனரே உங்கள் கூட பேசுகிற அளவுக்கு நல்லதொரு நட்பு நிலை உருவாகும். அந்த அளவுக்கு உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு உறுதுணையாகவும் வழித்துணையாகவும் இருப்பாங்க. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும், அதாவது உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையுமே செய்வாங்க. மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், மறுமணம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மறுமணம் நடக்குங்க. காதலிச்சேன், லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், திரும்பவும் பேச்சப்பாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு சரியான காலகட்டம். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க, காதலும் கை கூட ஆரம்பிக்குங்க. மேலும் திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த காலகட்டம் அதற்கும் சாதகமாகவே இருக்குதுங்க. இந்த காலகட்டம் அதற்கும் சாதகமாகவே இருக்குதுங்க. மனசுல இருந்த பாரம் நீங்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு மலையவே இறக்கி வச்ச மாதிரி மனசு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லாம குலதெய்வ கோயிலுக்கான காணிக்கை தர்றது, கெடா வெட்டி பொங்க வைக்கிறது, மேலும் திருப்பணிகள் செய்வது உள்ளிட்டவைகளையும் நீங்க செய்வீங்க. அதற்கான வாய்ப்புகளும் வருமானமும் உங்களுக்கு அமையும். எப்படி உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாதுங்க. உங்க குலதெய்வம் உங்களுக்காக கொடுக்கும். இதை நீங்க நோட் பண்ணியே வச்சுக்கலாம். ஏன்னா
உங்களுக்கு இந்த நேரம் உண்மையிலேயே நல்ல விதமா அமைஞ்சிருக்கு. மேலும் பிற கிரக நிலைகளும் ஓரளவு சாதகமா தாங்க இருக்கு, பெரிய அளவு பாதகமாலாம் இல்ல. எதிரிகளோட தொல்லை இந்த காலகட்டத்தில் இருக்காது, கேட்ட இடத்துல பண உதவியும் கிடைக்குது, எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. காலகட்டம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க இப்போ பயன்படுத்த வேண்டியது உங்களோட புத்திசாலித்தனத்தை தான். எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டு முயற்சிகளை கைவிடாம அடுத்த கட்டத்துக்கு போக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியுங்க. மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் முதல் அடியில சின்னதா தெரியலாம், ஆனா போக போக தானே பெருசா தெரியும். அந்த மாதிரி நீங்க இந்த காலகட்டத்துல பெரிய அளவிலான விஷயங்களை சிறுசா ஆரம்பிக்க முயற்சி செய்யுங்க. முயற்சிகள் பெரிதாக பெரிதாக காரியங்கள் நம் கண்களுக்கு சிறியதாக தெரிய ஆரம்பிக்கும். நல்லாவே முயற்சி செய்யுங்க, நல்லதொரு பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ₹1 விதைச்சிங்கன்னா கட்டாயம் ₹10 லாபம் தரும். கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ற யோகமும் உண்டாகுங்க. இது நம்ம சொல்லணும்காக சொல்லல, இது உண்மை. மேலும் ஒரு சிலர் கையில இடம் வச்சுக்கிட்டு விற்கணும்னு நினைக்கிறாங்க, மேலும் ஒரு சிலர் இடம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நிலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கை கூடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், ஹோம் லோன் கிடைக்குமா அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. அது கட்டாயம் கிடைக்கும். ஹோம் லோன் உங்களுக்கு கிடைக்குங்க. கடனை கட்டி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், பணமும் ஓரளவு சேர்ந்துருச்சு, முழுசா சேர்ந்து கட்டி முடிக்க வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான உதவிகள் சொந்த பந்தத்தின் மூலமா கிடைக்குமா? தாய்மாமன் உதவிகரமா இருப்பாரா? மனைவி வழியில அதற்கான ஒத்துழைப்பும் ஆதரவும் பண உதவியும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடைக்குங்க. நீங்க இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். குடும்ப விஷயத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அனுசரிச்சு போங்க. உங்க துணை வேண்டா வெறுப்பா எது பேசினாலும் கண்டுக்காதீங்க, அனுசரிச்சு போங்க. அவங்க உடல்நிலைய பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான். தொழில எல்லாமே சுமூகமா போக போகுது, உத்தியோகம் சிறப்பா போக போகுது, உடல்நிலை உங்களுக்கு நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியமும் உண்டாகும், குலதெய்வத்துக்கான திருப்பணிகளை செய்வீங்க. அது மட்டும் இல்ல, பிரிந்திருந்த காதல் கைகூடும், பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர போறீங்க. அதோட சேர்த்து உங்கள் துணையோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் இந்த சனி வக்ர நிவர்த்தியில உங்களுக்கு கிடைக்க போற சூப்பரான பலன்கள். நீங்க நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறீங்கன்னா கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம், ஃபோன் நம்பரையும் கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.